குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து சீஸ் பால்ஸ், இது வந்து பால் மாதிரியும் போடலாம், நக்கட்ஸ் மாதிரியும் போடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, அப்புறம் உப்பு, காரம், இது எல்லா மசாலா தூளும் போட்டுக்கணும். இது தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 3/4 ஸ்பூன், கொரியண்டர் தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து இது கரம் மசாலா 3/4 ஸ்பூனு, சில்லி ஃப்ளேக்ஸ் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உப்பு 1.5 ஸ்பூனு. ஸோ இது வந்து ஒரு 7 பொட்டேட்டோஸ் இருக்கும், சின்ன மீடியம் 6 பொட்டேட்டோஸு சின்னதாக, இது மீடியம் சைஸு. ஸோ இது வந்து சீஸ் பால்ஸ் வச்சது இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது சீஸ் பால்ஸு எப்படி வந்திருக்கு. ஸோ இதுதான் சீஸ் பாலு. ஸோ உள்ள சீஸு நிறைய வைக்கலாம், நாங்கள் கொஞ்சம் வச்சதுனால ரொம்ப தெரியல. நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். பட் நிறைய வச்சா நல்லா ஜூஸியாக வரும். அது ஆக்சுவலாக வெறுமனே கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ கடாயில் போட்டு இறக்கலாம். இப்போ எடுத்துட்டோம். இதில் சீஸ் தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் சீஸ் பால். இது வந்து சைடில் வந்து இதை போட்டாச்சு. இது ஸ்பூனில் திருப்பி விடணும், உடஞ்சிருச்சுன்னா எண்ணெய் நிறைய இழுக்கும். ஸோ உடையாமல் திருப்பி விடணும். ஸோ கொஞ்சம் வெந்த பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு, மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம்.